மிராக்கிள்ஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ்லாம் நடக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாது. என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு மிராக்கிள் அதை தான் நான் இன்னைக்கு உங்க கூட நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தேடல் இருந்தது. ஒரு மருத்துவர் அவரே வந்து நமக்கு என்னென்ன வியாதிகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரே நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவர். அப்படிப்பட்ட ஒரு மருத்துவரை நம்ம சந்திச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. லக்கிலி நான் வந்து டாக்டர் யோகாரத் அவரை வந்து மீட் பண்ணேன். அவரை சந்திச்ச அன்னைக்கு தான் வந்து அந்த மிராக்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. எனக்கு ஒரு 4 வருடமா செர்விக்கல் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வந்து வெர்டிகோ இதெல்லாம் இருந்தது. இதனால வந்து தாங்க முடியாத தலை சுற்றல், கழுத்து வலி, இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகள் இருந்ததுனால என்னோட லைஃப் எப்படி மாறுனுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து தனியாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால ட்ராவல் பண்ண முடியல. அதே மாதிரி எனக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். என்னால் டிரைவ் பண்ண முடியல. எனக்கு புக் ரீடிங் ரொம்ப பிடிக்கும். என்னால் ரீட் பண்ணவே முடியல. மொத்தத்தில் நான் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் இந்த 4 வருஷமா நான் வந்து ரொம்ப எல்லாரையும் சார்ந்து வாழ்கிற ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து டாக்டர் யோபாரத் அவரை பற்றி சொன்னாங்க. ஸோ நான் அவரை வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கிற அவருடைய யுவா நேச்சர் கியூர் அப்படின்ற கிளினிக்கில் நான் போய் மீட் பண்ணேன். அப்போது அவர் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசினார். எனக்கு உடலில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களே உடலை முழுவதுமாக பரிசோதிச்சு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எப்படி சரி செய்யணும், என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. முழுவதுமாக குணமடைஞ்சேன். என்னுடைய உணவு முறைகளை முழுவதுமாக மாற்றி கொடுத்தாரு. ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீங்கள் இப்படி தான் சாப்பிடணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் ஃபாலோ பண்ணேன். பொதுவாக மருத்துவர் அப்படின்னா உடலை பற்றி மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க. உடலை எப்படி சரி செய்யறதுன்னு பார்ப்பாங்க. இந்த மருத்துவர் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினார். எப்படி அப்படின்னா, இந்த பிரச்சனைகளெல்லாம் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ அவர் வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன செய்யணுமோ அதையும் வந்து செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் பி மைண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல் முறையாக ஒரு மருத்துவர் இப்படி சொல்கிறத வந்து நான் இவர்கிட்ட தான் நான் வந்து கேட்டேன். ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு மருத்துவர். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், எப்படி இதை சரி செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கலாம். உடல் பிரச்சனையோடையும் அதை எப்படி சரி செய்கிறது அப்படின்ற ஒரு குழப்பத்தோடையும் வாழ்கிறது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். நான் வந்து அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா டாக்டர் யோபாரத் அவர்களை சந்திங்க. உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துட்டு சந்தோஷமாக வாழுங்க.